நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இதுவரை நாம் இந்த பக்தி தொடரில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் பலவித லீலைகளை கண்டோம். இப்போது நாம் ஸ்ரீ கிருஷ்ணனின் தெய்வீக வரலாற்றில் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். இங்கிருந்து நாம் அவருடைய வாழ்வின் அற்புதத்திலும் அற்புதமான லீலா வினோதங்களை தொடர்ந்து காணப்போகிறோம். கண்ணன் அர்ஜுனனுக்கு அகண்ட யுத்த பூமியின் மத்தியிலே நின்று கீதையை உபதேசித்தார். சமோகம் சர்வ பூதேஷு நமே த்வேஷோஸ்தி ந பிரியஹ ஹே பஜந்தி துமாம் பக்த்யா மயி தே தேஷு சாப்யஹம். ஏ அர்ஜுனா, எல்லா உயிரிலும் நானும் இருக்கிறேன். பகைவன் எனக்கு யாரும் இல்லை, பாசமுள்ளவனும் எனக்கில்லை. முக்கியமாய் எவன் என்னை பக்தியுடன் அன்புடன் பூஜிக்கிறானோ அவன் எனக்குள்ளும் நான் அவனுக்குள்ளும் இருக்கிறேன். ஜீவனுக்கு உபதேசிப்பதால் ஸ்ரீ கிருஷ்ணன் இப்போது குருவை போல் ஆகிறார். பகவானே பரமகுரு. அவர் அன்பு தோழன், அன்பு சீடன் அர்ஜுனனின் மூலமாக எல்லா மனித ஜாதிக்கும் ஏற்றதொரு தத்துவத்தை போதிக்கின்றார். ஜீவ தரிசனத்தை, காணும் ரகசியத்தை எடுத்துச் சொல்கிறார். ஏ அர்ஜுனா, ஒருவன் கொடியவனானாலும் என்னை கலையாத பக்தியுடன் பூஜித்தால் அவனையும் நல்லவனாக மதிப்பேன். ஏனென்றால் அவன் யதார்த்தத்தில் உறுதியாக இருக்கிறான். பக்தி என் மீது வைப்பதால் அந்த ஜீவனும் அதிவிரைவில் தர்மாத்மா ஆகிறது. அதோடு அழிவில்லா அமைதியும் பெறுகின்றது. ஏனெனில் ஏ அர்ஜுனா, பாசம் என்னிடம் வைப்பவன் நாசம் அடைவதில்லை. இந்த கருத்தினை காட்டுகிறார் சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இந்த ஜெகத்குருவின் ரூபம் அவருடைய வாழ்வினை,
அவருடைய அவதார வாழ்வினை புரிந்து கொள்ள வைக்கும். ஜெகத்குரு ஸ்ரீகிருஷ்ணன். அவர் வெறும் ஜெகத்குரு மட்டுமல்ல, அதற்கு மேலும் சொல்ல வேண்டும். அவருக்கு எத்தனையோ ரூபங்கள், ஒன்றை விட ஒன்று அழகு. இந்த உலகத்தையே ஆகர்ஷிக்கின்ற பிரேமையின் வடிவம் அவர். பிரேமையின் ரூபம், வீரனின் ரூபம். எண்ண முடியாத ரூபங்கள். அவர் ரூபங்கள் எத்தனை என்று கணக்கெடுத்தால் அது ஒன்று அல்ல. ரூபங்களெல்லாம் கண்ணன். தாங்கிய ரூபத்துக்கேற்ற நிறங்கள், தாங்கிய ரூபத்துக்கேற்ற இயல்புகள். அவருடைய ஜீவ நாடகமே வீரத்திலிருந்து பிரேமை வரை, கருணையிலிருந்து பாசம் வரை. அவருடைய வாழ்வே இன்பத் துன்பங்களால் சங்கமமானது. சுவையும் அவர்தான். அந்த சுவையை நன்கு சுவைப்பவரும் அவர்தான். ரசனையின் ரசிகர். சாத்திரங்கள் சொல்கின்றன, அவனே அமுதம் என்று. ஈசன் மகேசன் கணேசன் சுரேசன் யாவரும் போற்றும் கோலோகவாசன். வேதங்கள் நான்குமே நாதஸ்வரூபனின் வேதம் இல்லாத தன்மையை சொல்லும். நாரதரும் சுகமாமுனியும் எந்த நேரமும் நெஞ்சினில் பூஜிக்கும் தெய்வம். உன் உள்ளம் அதில் என்ன யாருக்கு புரியும்? கோபிகை பெண்களே கொண்டாடும் பிரபுவே, அன்புடன் ஊரென்ன நீரை தந்தாலும் ஆண்டவனே அதை ஏற்றுக்கொள்வாயே. மங்கையரங்கே ஆடுகின்ற அவரது பிரச்சனைக்குரிய வாழ்வு ஒரு பரிபூர்ண வாழ்வு. இன்பச் சுவடுகள், ஏக்க உணர்வுகள் நிறைந்தது. அவர் பூர்ண அவதாரம். யாவரும் சொல்வார்கள் அவரை பூரண புருஷர் என்று. அவர் இங்குள்ள சுகங்களை, போகங்களை மறக்கச் சொல்லவில்லை. சந்நியாசிகளைப் போல கானகம் போகச் சொல்லவில்லை. மாறாகச் சொன்னார், இங்கே இத்தனை சுகங்கள் எதற்கு, இத்தனை போகங்கள் எதற்கு, மனிதனே நீ அனுபவிக்க என்றார். ஏனெனில் வாழ்வின் நோக்கங்களே ஆனந்தம் பெறத்தான், சுகமோடு இருக்கத்தான். அவர் இன்னொன்றையும் சொன்னார், எல்லா சுகங்களையும் ரசித்து அனுபவி, ஆனால் போகத்திலேயே நீ மூழ்காதே என்றார். பற்றுகளிலே சிக்காத யோகியைப் போல் இருந்து உலக இன்பங்களை அனுபவி. அப்படி சொன்னவர் வாழ்வே வைபவங்கள் நிறைந்தது. எத்தனை எத்தனை காதல் கதைகள். மங்கையரெல்லாம் அவரை சுற்றி வட்டமிட்டும் கூட யோகீஸ்வரன் கிருஷ்ணன் என்கிறார்கள். அதற்குத்தான் இத்தனை விளக்கம். இந்த கண்ணன் கதையின் இறுதிப் பகுதியில் காலடி வைப்பதற்கு முன்னால் அவருடைய அப்போதைய கதையை பற்றி சற்று திரும்பி பார்த்துக் கொள்வது நல்லது. அவருடைய நேற்றைய வாழ்வை பொதுவாக பார்த்து கொண்டு வந்தால் ஒரு அற்புத, வினோத, விசித்திர, விந்தை வரலாறு அதில் தெரியும். இந்த தொடரை தொடர்ந்து பார்த்தவர்கள் அந்த காட்சிகளை நினைவுபடுத்திக் கொண்டால் தெரியும். பிரபுவின் அற்புத அவதார பிறவிகளில் சமயங்களுக்கு ஏற்ப அவர் என்ன என்ன ரூபங்கள் எடுத்தார், அவர் எந்த எந்த முறையிலே நடந்தார். உதாரணங்கள் சொல்ல போனால், நட்பின் மேன்மையை விளக்கும் அந்த கதையில் சுதாமாவுக்காக பகவான் நட்பின் எல்லைக்கே போனார். அது யுக யுகங்களாய் மானிட ஜாதிக்கு மெய்யான நேயத்தின் ஆழத்தை காட்டுகிறது. என்னை யார் தேற்றுவார்?
ஏனையா தேற்றுவார். ஆண்டவன் அழுவதை பார்த்தவருண்டோ? அவதார கிருஷ்ணனை காறுதலுண்டோ? பாண்டவர் நேயனின் கண்ணீர் துளிகள் மாமருந்தாக பாதத்தில் சிந்த, ராணியர் மூவரின் கண்களும் கலங்க, யாருக்கு யாருங்கு தேறுதல் சொல்ல? கண்ணன் இதயத்தில் ஏழை சுதாமாவுக்காக எத்தனை பரிவு இருந்தது, எத்தனை காயங்கள் இருந்தது. அவர் அந்த ஏழையின் துயரை தன் துயராய் நினைத்து அழுதார். அதே கிருஷ்ணன் அதர்மக்காரனை, ஆதிக்கவாதியை கண்டு ஒரு புயலென சீறி சினந்து எழுந்து நின்றார். இதே போல உரிய சமயம் வந்தபோது கம்சனை கொன்ற கண்ணன் சிசுபாலனையும் வதம் செய்தார். ஏமாற்றுக்காரன் கதை என்று முடியப் போகிறது. மஞ்சத்திலிருந்து இவனை இன்று உயிரோடு விடமாட்டேன். எதுவுமே இன்று உன் கையில் இல்லை சிசுபாலா. பிரபு திரேதா யுகத்தின் போது ஸ்ரீ ராமனின் ரூபத்தில் அவதரித்தார். அவர் ராமாவதாரத்தில் எந்த அற்புதமும் நிகழ்த்தவில்லை. பகவான் அதற்கு மாறாக துவாபர யுகத்திலே கிருஷ்ண பரமாத்மாவாக வந்து உலகம் மகிழ 1000 லீலைகள் புரிந்தார். பக்தர்கள் நெகிழ்ந்து போனார்கள். கிருஷ்ணன் தான் பிறப்பதற்கு முன்பாகவே அற்புதங்கள் நிகழ்த்த தொடங்கிவிட்டார். இதற்கு ஆரம்பம் கருவிலே உருவாகும் முன்னரே பெற்ற தாய்க்கு பிரபு 4 கரங்களுடன் காட்சி தந்து சொன்னார், அம்மா, தங்கள் மகனாக பிறப்பதற்கு பொருத்தமானதொரு நேரம் வந்துவிட்டது. 3 பிறவிகளுக்கு முன்னால் நான் தங்கள் மகனாக பிறப்பேன் என்று வரம் தந்தேன். அதை இப்போது மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். பிறகு பிரபு தமது திவ்ய கோலோகம் விட்டு வந்து மாதாவின் கர்ப்பத்தில் புகுந்தார். அப்போது தேவர்கள் சிறைக்கூடம் வந்து பிரபுவை துதித்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவா. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவா. பிரபு எங்கள் சுவாமி, தயை காட்டும் தாய் நீ. பிரபு எங்கள் சுவாமி, தயை காட்டும் தாய் நீ. ஹே நாத நாராயண வாசுதேவா. இந்த கதையின் ஆரம்பம் விழாவில் தொடங்குகிறது. மாமன்னன் சூரசேனன் மைந்தன் குமார வசுதேவருடன் மதுரா ராஜகுமாரன் கம்சனின் தங்கை தேவகியின் திருமணம் நடக்கிறது. மலர் போல் அசைகின்ற கண்ணில் அசைவினில் மதிமயங்கி மாப்பிள்ளை நடக்கின்றார். புது மலர் போல் அசைகின்ற கண்ணில் அசைவினில் மதிமயங்கி மாப்பிள்ளை நடக்கின்றார். புது மலர் போல் அசைகின்ற கண்ணில். கம்சன் தங்கையை தேரிலேற்றிச் செல்கிறான். அப்போது வானிலே குரல் ஒன்று கேட்கிறது.
உடனே கம்சனே, ஒளிந்து கொண்டு இப்படி கூப்பிடுவது யார்? யாருக்கு என்னை ஏளனப்படுத்த துணிவு வந்தது? ஆண்மை இருந்தால் வா. அடே முட்டாள், நீ வேதனைப்பட வேண்டிய நேரம் இது. உன் வாழ்வுக்கு உன் கையால் நீயே தீயிட்டுக் கொள்கிறாய். அடே முட்டாள், சீராட்டும் தங்கை என்று நீயே தேரோட்ட அமர்ந்தாய். தேவகியின் 8வது கர்ப்பத்தில் பிறக்கும் பிள்ளை உனக்கு யமனாக போகிறார். தேவகியின் 8வது பிள்ளை உன்னை கொல்லப் போகிறார். உன்னை கொல்லப் போகிறார். உன்னை கொல்லப் போகிறார். அந்த குரலை கேட்ட கம்சன் அதிர்ச்சி அடைந்து தேவகியை கொல்லப் போகிறான். வசுதேவர் கம்சனை தடுத்து தேவகியின் உயிரை காப்பாற்ற வாக்கொன்று கொடுக்கிறார். கேட்டேன், இவளிடம் பயப்பட நியாயமே இல்லை. பிரச்சனையே பிறக்கப் போகும் 8வது குழந்தை. அசரீரி அதைத்தானே சொன்னது. மாலையிட்ட நான் வாக்குறுதி அளிக்கிறேன், இவளை விட்டு விடுங்கள். மனைவிக்காக சூரசேனனின் மைந்தன் வசுதேவன் சபதம் செய்கிறேன். தேவகி பெற்றுத்தரும் குழந்தைகளை எல்லாம் அது பிறந்தவுடனே மரணத்திற்கு பயப்படும் உங்கள் கையில் நானே கொடுத்து விடுகிறேன். விருட்சம் நீங்கள் விதையை அழிக்க நினைத்தால் வசுதேவன் மறுக்க மாட்டேன். தேவகிக்கு முதல் குழந்தை பிறந்தவுடன் வசுதேவரின் வாக்குறுதிப்படி கம்சன் குழந்தையை கொல்ல வருகிறான். குழந்தையை என்னிடத்தில் கொடுத்து விடு. ஐயோ, தரமாட்டேன் அண்ணா, தரமாட்டேன். வேண்டாம் அண்ணா, வேண்டாம், வேண்டாம் அண்ணா, குழந்தையை தரமாட்டேன் அண்ணா, தரமாட்டேன் அண்ணா, வேண்டாம் அண்ணா, விட்டு விடுங்கள் அண்ணா, விட்டு விடுங்கள் அண்ணா, வேண்டாம் அண்ணா, அண்ணா, கொடுத்து விடுங்கள் அண்ணா, அண்ணா, என் குழந்தையை என்னிடம் கொடுத்து விடுங்கள் அண்ணா, வேண்டாம் அண்ணா, வேண்டாம் அண்ணா, தரமாட்டேன் அண்ணா, குழந்தையை தாருங்கள் அண்ணா, என் குழந்தையை கொண்டு விடாதீர்கள் அண்ணா, அண்ணா, கொல்லாதீர்கள் அண்ணா. கம்சனின் தந்தை மன்னர் உக்ரசேனர் இந்த கொடுமைகளை தடுத்தார். வெறிபிடித்த கம்சன் தந்தையை சிறைக்கூடத்திலே அடைத்தான். போகிழவா, இனி எஞ்சியுள்ள வாழ்க்கையை இங்கே கழித்து விடு. இனிமேல் இதுதான் உனக்கு மாளிகை. இந்த சுவர்கள் தான் இனி உனக்கு சேவகர்கள். கும்பிட வைத்தவன் இனி கும்பிட்டு வாழ கற்றுக்கொள். கதவை மூடு. மகாராஜா கம்சருக்கு, மகாராஜா கம்சருக்கு, மகாராஜா கம்சருக்கு, மகாராஜா கம்சருக்கு, மகாராஜா கம்சருக்கு. கொடிய கம்சன் மணிமுடி தரித்து அரியணையில் அமர்ந்தான். 8வது பிள்ளை அவனுக்கு யமன் என்றறிந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த 8வது பிள்ளைக்காக எதிர்பார்த்திருந்தார்கள். இறைவன் அவதாரம் எடுத்து வருவான் என்ற முழு நம்பிக்கையுடன் காத்திருந்தார்கள். மாலதி, தேவிக்கு மறுபடியும் கர்ப்பமாகி இருக்கிறாள். கம்சன் அழிய வேலை வந்து விட்டதா? பாவம் எல்லை மீறி போய்விட்டது. இனிமேல் ஆண்டவன் வரத்தான் போகிறார். தெரியுமா, அநாத ரட்சகன் வருகிறார். அப்படியா? அநாத ரட்சகன், அநாத ரட்சகன், அநாத ரட்சகன். யார் அநாத ரட்சகன் பெயரெடுத்தாலும் அவன் நாவை நறுக்கிவிடு. துரோகி விஷ்ணுவை பூஜிக்கின்றவனை கண்டாயானால் பூஜிக்கின்ற கைகளையே விட்டு ஊருக்கு பாடம் இன்றே புகட்டுவாய்.
இந்த மதுராவில் தான் கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் நான் 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 தான் இப்போது கடவுள். கூட்டம் கூட்டமாக மக்களை கொல்லு. எட்டாவது பிள்ளை பிறக்கும் நேரம் நெருங்க நெருங்க கம்சனின் கொடுமைகள் உச்சக்கட்டத்தை தொட்டது. புரியட்டும், கம்சன் யார் என்று புரியட்டும். எரியட்டும், எங்கும் எரியட்டும். கூப்பிடுங்கள், அந்த அநாத ரட்சனை கூப்பிடுங்கள், கூப்பிடுங்கள். இல்லையா தயை புரிவா நீ மறந்தால் யார் வருவா? நியாயமில்லை இங்கு நீதி இல்லை, நாய்படும் பாடுகள் ஓயவில்லை. நியாயமில்லை இங்கு நீதி இல்லை, நாய்படும் பாடுகள் ஓயவில்லை. நாய்படும் பாடுகள் ஓயவில்லை. கூப்பிடும் நேரம் காப்பதும் வாரம் வாராய், குழந்தைகள் எழுதால் தாய் பொறுப்பாளோ வாராய். ஆண்டவனே இங்கு நீ வர வேண்டும் வாராய், அரக்கர்கள் கொடுமை போக்கிட வேண்டும் வாராய். வாராய் பிரபு வாராய், வாராய் பிரபு வாராய். இறைவன் குழந்தை வடிவத்தில் வந்ததும் எங்கும் பேரொளி பிறந்தது. வசுதேவரை கட்டி இருந்த விலங்குகள் தானாகவே உடைந்தன. விழிப்புடன் இருக்க வேண்டிய காவலர்கள் விழிமூடி தூங்கினார்கள். சிறை கதவுகள் தானாகவே திறந்து கொண்டன.
தன் பிரிய மைந்தனையே தந்தையும் பிரிய துணிந்தனன் மாயவன் நடத்துகின்றான் ஒரு மாபெரும் மானிட நாடகம். குழந்தை கிருஷ்ணனை யசோதையின் வீட்டிலே விட்டுவிட்டு வசுதேவர் அங்கிருந்து கொண்டு வந்த பெண் குழந்தையை கம்சன் கொல்ல கொண்டு வந்தான். குழந்தை அவன் கையிலிருந்து வானிலை பறந்து துர்க்கையாக மாறியது. அடே கம்சா, என்னை கொல்வதால் உனக்கு எந்த பயனும் இல்லை. உன்னை கொல்லப் போகிறவன் இன்னொருவன். இன்று அவன் மண்ணுலகத்திலே பிறந்து விட்டான். அவன் திருக்கரங்கள் உன் கதையை முடிக்கும். அற்புத விளக்கமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அவதார காலம் 4 பகுதிகளாக பேசப்படுகிறது. முதல் பகுதி பிள்ளை விளையாட்டு கோகுலத்தில் புரிந்தது. அந்த பிள்ளை பருவத்து கண்ணனின் விளையாட்டுகள் பக்தரின் மனதிலே நீங்காது நின்று நிலைத்து நிற்க அந்த பருவமே பிள்ளைத்தனத்தின் வெள்ளை மனத்தை காட்டுகிறது. அவர் லீலை எல்லாமே மனித மனத்தை பெரும் வியப்பில் மூழ்க வைக்கிறது. அந்த மதுரமோகன இனி வரும் யுக யுகங்களுக்கு பக்தரையும் கவிகளையும் பைத்தியமாக்க இருக்கின்றன. சூர்தாசர் அந்த லீலா வினோதங்களை வர்ணிக்கையில் தன்னையே மறந்து விடுகிறார். शोभित कर नवनीत लिए शोभित कर नवनीत लिए. குழந்தை கண்ணன் கோகுலத்தில் வளரும் போது கம்சன் அந்த சின்னஞ்சிறு பிஞ்சு குழந்தையை கொல்ல ஒருவர் பின் ஒருவராக அரக்கர்களை அனுப்புகிறான். ஆனால் அந்த தெய்வ குழந்தை அவர்கள் எல்லாரையும் அழித்து விடுகிறது. முதலில் வருபவள் பூதனை. அதன் பிறகு சகடாசுரன் வந்தான். மாட்டு வண்டியின் கீழே குழந்தையை கொல்ல முயற்சித்தான். பிறகு கம்சன் திருநாவர்த்தனை அனுப்பினான். அவன் குழந்தையை ஆகாசத்திற்கு எடுத்துச் சென்றான்.
சின்ன கண்ணன் குறும்பிலே மன்னன். அந்த அமுதச்சிமிழ் வாய்க்குள்ளே அவன் அன்னை யசோதைக்கு அண்டங்கள் அனைத்தையும் காட்டினான். கோபியரின் பானைகளை உடைப்பான், வெண்ணையை திருடுவான். பானையை உடையுங்கள். யமுனா நதி நீரில் காலங்காலமாக விஷம் பரப்பிக் கொண்டிருந்த காளிங்க நாகத்துடன் போரிட்டு அதன் கர்வத்தை அடக்கினான். அந்த காளிங்கனின் தலை மீது கண்ணன் ஆடுகின்றான். அந்த காளிங்கனின் தலை மீது கண்ணன் ஆடுகின்றான். கண்ணன் நாடுகின்றான், மணிவண்ணன் நாடுகின்றான். அந்த காளிங்கனின் தலை மீது கண்ணன் நாடுகின்றான். தேவேந்திரன் பகைமை உணர்வுடன் கோகுலத்தையே அழிக்க கோர மழையை பொழிய வைத்தான். அப்போது ஸ்ரீகிருஷ்ணன் தனது சுண்டு விரலால் கோவர்தன மலையை குடையாய் பிடித்து கோகுலத்து மக்களை காத்தான். பிறகு இனிமையான ராதை கிருஷ்ணனின் பிரேமை கதைகள். இளமை பருவம் மலர்ந்தது. ஸ்ரீ ராதையின் துணை அவருக்கு பிரேமையின் உன்னதத்தை உணரும்படி செய்தது. உனக்கு தெரியாது, எனக்கு தினமும் எத்தனை கேலி பேச்சுகள். கேள் ராதா, ஊர் கேலி செய்தால் எனக்கென்ன? உண்மையான அன்புக்கு நான் அடிமை. அன்புக்கு துணிவு ஒன்றுதான் துணை. ஆகையினால் பார்க்க வரத்தான் போகிறேன். நான் வராமல் இருந்து விட்டால் அப்போது என்ன செய்வாய்? என்ன செய்வது? அன்புக்குரியவளின் காலடியை பார்க்க குழலெடுத்து ஊதுவேன். பார்க்க வருவாயா? நீ பொழுது விடிந்தவுடன் தோழிகளுடன் தண்ணீர் எடுக்க வருவாய் அல்லவா? வந்தால் வந்தவர்களின் காலடி பதிந்திருக்குமே. பதிந்தவைகளை பார்த்தால் உன் காலடி எனக்கு அடையாளம் புரிந்துவிடும். போதுமே, உன்னை பார்த்த திருப்தி வந்துவிடுமே. அவன் நெஞ்சினிலே பூவும் முன்முகம் போலாகிடாதே, ராதை மென்மைக்கு ஈடாகிடாதே. வண்ண நிலவே நீ வானத்து வில்லா, இந்த ஆனந்த வேளையிலே எங்குமே இன்பம் சோலையிலே கை வீசிடும் வண்ணங்களே, காற்றிலே போடும் கோலங்களே. என் மனம் நினைத்து பார்க்கும்.
இந்த பேதையை கிருஷ்ணனாக, உன்னை ராதையாக. அது நடக்காத கனவு. அது நடந்து விட்டால் விட்டால் இவள் உன்னை போல சிரிப்பாள், நீ என்னை போல துடிப்பாய். துடிப்பதை ரசிக்கிறாயா? மெய் மறந்து. நிஜமாகவா? உன்னை போல் மாறுகிறேன் நானும், என்னை போல் மாறிவிடு நீயும். இருக்கட்டும், நீ ராதாவாகிவிடு. ராதையின் கை கண்ணா உன்னை ராதாவாய் மாற்றும். ஓ முரளி மாயா, அன்பர்கள் நேயா, இன்பந்தான் நீயா, இதயமும் நீயா. பார்த்து மயங்கும் பாவையின் விழிகள் உன்னிடத்திலே உயிர் ஒன்றாக சேர போராடும் போராடும். அளவெடுத்து தைத்த மாதிரி இருக்கிறது. இதோ இதையும் போட்டுக்கொள். போடு. ரசிகனே, ராதையின் உடையில் இளமையின் அழகு, உனக்கு இந்த பொருத்தம் மிக மிக திருத்தம். பெண்மை செய்த பாக்கியம், ராதையின் கை கண்ணா உன்னை ராதாவாய் மாற்றும். பிரேமலீலையின் எல்லை என்பது பேரானந்தமான ராசலீலையானது. மகாராசலீலை உண்மையில் ஆத்மாவானது பரமாத்மாவை சந்திப்பதுதான். ஒரு மாபெரும் விழா. முகத்திரையும் என்ன பிரேமையின் பங்கு வழங்கிடுவேன் நானே. பாட்டு வரும் பாட்டு காதல் பாட்டு. கோரிக்கை என்பதை நீ சொல்லும் முன்பு கொடுப்பது என்பது நான் தரும் அன்பு. ஆத்மா பரமாத்மாவுடன் ஆடும் இந்த லீலையே, ஓ பரந்தாமன் ஆடுகிறான், பக்தருடன் ஆடுகிறான். அன்பு என்ற கடலிலே ஆடுகின்ற அலைகளே, ஒரு தலைவன் ஒரு தலைவன், உயிருக்கெல்லாம் ஒரு தலைவன். இதன்படி எல்லா ஆத்மாவும் அதன் கற்பனைக்கு ஏற்றபடி அதனதன் ஆத்மாவை பார்க்கிறது. உதாரணமாக இப்படி ஆடும்போது ஒவ்வொரு கோபியும் எதிர்பார்க்கும் அவளவள் கிருஷ்ணனை பார்க்கிறாள். இப்படி சந்திப்பு நேருவதே பிரேமையின் மகத்தான நிலை. ஆழ்ந்த பக்தியில் தன்னை மறந்த நிலை அடையும் போது பக்தியின் மகிமை புரிகிறது. அவ்வாறே பிரேமையின் உச்ச நிலையை நாம் அடையும் போது இந்த சங்கம திருவிழாவின் பெருமைகள் புரிகின்றது. அந்த பரமானந்த சுவையை பருகிவிட்ட பிறகு பருகுவதற்கென்று வேறு எதுவுமே இங்கில்லை. எங்கு பருகுவதற்கென்று எதுவுமே இல்லையோ அங்கிருந்துதான் தேடல் தொடர்கிறது. எங்கு சந்திப்பு முடிகிறதோ வேதனையும் தேடலும் அங்கிருந்துதான் தொடங்குகிறது. இதுதான் காலச்சக்கரத்தின் ஏற்பாடு. சுகங்கள், துக்கங்கள், பிரிவுகள், சந்திப்புகள், ஆனந்தமும் கண்ணீரும் நிழலாக ஒன்றை ஒன்று பிரியாமல் வந்து கொண்டிருக்கிறது. சுகத்தின் பிறகு துயரம், துயரத்துக்கு பிறகு சுகம், பிறகு துயரம், பிறகு சுகம். இதிலிருந்து தெரிகிறது காலத்தின் ஒரு எல்லை சுகங்கள், இன்னொரு எல்லை துயரங்கள். முதலில் சுகத்தின் காற்று இன்புறுத்துகிறது, பிறகு துயரத்தின் காற்று துன்புறுத்துகிறது. இதுதான் காலமென்ற நாடகங்கள். காலமென்ற நாடகங்கள் எப்போதும் நிற்காது. இதுதான் இந்த பூலோகத்திலே சாகாத சத்தியங்கள்.
வேங்குழலில் எதிரொலியும் விந்தை செய்யும் கண்ணனே, ஓ ஆத்மாவை தாங்கும் உடல் ஆனந்த கண்ணனே, சிருஷ்டி நியமங்களுக்கு இணங்க பேரானந்தம் பெறும் திருவிழாவில் ஆனந்தத்தின் எல்லை வரை போனவர்கள் அவர்களே ஒதுங்கி விலகும் நேரமும் வருகிறது. இறுதியில் கிருஷ்ணனுக்கு கோகுலத்தை விட்டு போகும் நிலை. ராதையை கிருஷ்ணன் பிரிந்து போவது மிக்க வேதனையானது. ராதை, வந்துவிட்டேன். சொல்லுங்கள், என்ன வேண்டும்? சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. உன்னிடம் பயணத்திற்கு அனுமதி கேட்க வந்தேன். அதை கேட்க வந்தீர்களா? உயிரை பறித்துச் செல்ல வந்தீர்களா? ராதே, உயிர் மட்டும் நமக்கு ஒன்றுதான், உடல் மட்டுமே இரண்டு. என்னை பிரிந்தால் உடலை மட்டும்தான் பிரிகிறாய். பிரிவுக்கு புதிய விளக்கம் இது. இனிமேல் என் நிலைமை என்ன? அதை யோசித்தீர்களா? யோசித்தேன். போட்ட வேஷத்திற்கு பொருந்தும் நாடகம். முடிவும் பொருத்தமாக இருக்க வேண்டுமே. எதை செய்வதற்காக முடிவெடுத்தேன், அந்த முடிவின்படி முடிப்பது என் கடமை இல்லையா? இது உனக்கும் தெரியாதா? ஆம், தெரியும். தமக்கு தம் லீலைகள், தமது கடமைகள் என்னை விட பிரியமாயிற்றே. முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, ராதாவுக்கு தம்மை விட பிரியமானது வேறொன்றும் இல்லை. வேறேதும் இருந்தாலும் அதில் விருப்பமில்லை. ராதாவுக்குள்ள கடமை, இருக்கின்ற இதயம், அதிலுள்ள ஆசைகள், ஆசைகளின் இலக்கு, அவள் செய்கின்ற பூஜைகள், அஞ்சலிகள் எல்லாமே கிருஷ்ணனின் சரணமலரில் அர்ப்பணங்கள். இந்த சரணமலர்கள் என்னை விட்டு போகின்றதா? என்ன சொல்வேன்? வேள்வி முடிந்து யாக குண்டத்தில் எரிந்து போன சமித்தின் அடையாளம் மட்டும் இருக்குமாம். அதுபோலவே தாங்கள் போன பிறகு பிருந்தாவனம் ராதாவின் அடையாளத்தை மட்டும்தான் பார்க்கும். செல்வதற்கு முன்னால் எனக்கு 2 வரம் வேண்டும். கேட்கலாம். முதலாவதாக, என் கனவில் மட்டுமல்ல, பூமியில் நான் வாழும் வரையிலும் மன மாளிகையில் மன்னனாக தாம் வாழ வேண்டும். இன்னொன்று என்ன? இன்னொன்று, இந்த பூமியிலிருந்து நான் புறப்படும் முன்னால் பிரபுவின் பாத தூளியை நான் மீண்டும் தரித்துக் கொள்ள வேண்டும். மனமாற ஏற்றுக்கொண்டேன். பதிலுக்கு நீயும் ஒரு வரம் எனக்கு தர வேண்டும். ஆணையிடுங்கள். இனிமேல் நீ அழவே கூடாது. முயற்சிக்கிறேன். ராதே, உன் கண்ணில் நீர் வழிவதை பார்த்தாலே மலை போன்ற என் மன உறுதி, மகத்தான என் கடமை உணர்வு மறந்தே போய்விடுகிறது. ஆகையினால் வாக்கு கொடு. இனிமேல் கண்ணீரே விடமாட்டேன். பிரபு, இது உறுதி.
வானவன்